பேருந்துகளுக்கு தீ வைத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்துகளுக்கு தீ வைத்த அரியலூரைச் சேர்ந்த பழனிமுத்து என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், எதனால் அவர் தீ வைத்தார்? விவரங்களை பதிவு செய்யும். அபிநயா, நேற்று மாலை சென்னை கோயம்பேடு காய்கறி அங்காடிக்கு பின்புறம் உள்ள சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான பேருந்து நிறுத்தம், அதாவது தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டுள்ள அந்த இடத்தில் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில அந்த காய்கறி மார்க்கெட்டில் குளிர்பதன கிடங்கிற்கு பின்னால் ஒரு மூலை பகுதியில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் மர்ம நபர் உள்ளே சென்று தீயிட்டு எரித்திருக்கிறார். அந்த விவரத்தோடு நேற்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் கோயம்பேடு காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்து சம்பந்தமாக அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுகா சிறுகடம்பூர் கிராமத்தை சேர்ந்த பழனிமுத்து, வயது 48 என்பவரை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் எந்த தகவலையும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக சிகரெட் பிடிப்பதற்காக நான் பேருந்துக்குள் சென்றேன், அப்பொழுது தவறுதலாக தீப்பற்றி விட்டது என்கிற அந்த தகவலை மட்டும்தான் அவர் கூறியிருக்கிறார். அந்த தீ விபத்துல 10 வாகனங்கள், அதாவது 7 ஆட்டோ, ஒரு டெம்போ டிராவலர், ஒரு லோடு வாகனம் உட்பட இந்த ஆம்னி பேருந்து என மொத்தம் 10 வாகனங்கள் இந்த தீ விபத்துல எரிந்து சேதமடைந்தது. இது தொடர்பாக மேலும் அந்த பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியின் அடிப்படையில் உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து தற்பொழுது அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அபிநயா, கோயம்பேட்டில் நேற்று ஆம்னி பேருந்துகள் உள்ளிட்ட 10 வாகனங்கள் தீக்கிரையாகின. அதற்கு காரணமானவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.